Hello guys, welcome back to Mimi's Life. இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறப்பே தெரியும் glycolic acid cream. இதுதான் வந்து யூடியூப்பில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி எல்லா விதமான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கும் இது யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அதை நான் சர்ச் பண்ணப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நான் சர்ச் பண்ணுறப்போ தமிழில் அந்த அளவுக்கு எந்த வீடியோவுமே கிடைக்கல. ஒன்று இங்கிலீஷ் இல்லாட்டி ஹிந்தியில் தான் இருக்கும். ஸோ நம்ம தமிழில் போடலாமே அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு நான் நிறைய நோட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோவில் எதை பற்றி இருக்க போகுதுன்னா glycolic acid cream எப்படி யூஸ் பண்ணலாம், ஏன் யூஸ் பண்ணலாம், இதில் என்ன டைப்ஸ் இருக்குது, அட்வான்டேஜஸ்ஸு, டிஸ்அட்வான்டேஜஸ், வார்னிங், இது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்க போகுது. இது எல்லாமே என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேங்கிறது தான் நோட்ஸாக எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், இல்லைன்னா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆக வாய்ப்பு இருக்குது. உங்களோட நிறைய டவுட்ஸ் இந்த வீடியோவில் கிளியர் ஆகும்னு நான் நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் மறக்காமல் கேளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதை glycolic acid cream நான் உங்களுக்காக இமேஜோடு வச்சுருக்கேன். இதுதான் நான் யூஸ் பண்ணுறது. glycolic acid cream 6%, 30 கிராம். இது ஃபஸ்ட்டு இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இதை வந்து பிகினராக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். பிகினராக இருக்கிறவங்க வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் யூஸ் பண்ணலாம். 2 வாட்டி இல்லாட்டி 3 வாட்டி யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து சண்டே நைட் க்ரீம் யூஸ் பண்ணுறேன்னா அதுக்கு அடுத்தது மண்டே விட்டுட்டு டியூஸ்டே விட்டுட்டு வெட்னஸ்டே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தேர்ஸ்டே ஃப்ரைடே விட்டுட்டு சாட்டர்டே யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணுறப்போ 3 டைம்ஸ் வரும், சில வீக்ஸில் 2 டைம்ஸ் வரும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஆஃப்டர் யூஸிங் திஸ் க்ரீம் அடுத்த நாள் மார்னிங் வந்து நம்ம கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போடணும். ஏன்னா வந்து இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறப்போ நம்ம ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஒரு கெமிக்கல் இல்லையா, இது நம்ம ஸ்கின்ல வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். நார்மலாகவே இப்போ நம்ம ஸ்கின் வெயிலில் படுறப்போ டேன் ஆகுது. எதனாலனா நம்ம ஸ்கின் அந்த வெயிலுக்கு ரியாக்ட் பண்ணுறதுனால. இந்த மாதிரி க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறப்போ நம்ம ஸ்கின் வந்து அதிகமாக ரியாக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம சன்ஸ்க்ரீன் போடலன்னா நம்மளோட பிக்மெண்டேஷன்ஸ் இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டே வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இதோட காஸ்ட்டையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து 30 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 165 ருபீஸு சொல்லி நான் வாங்கியிருந்தேன். ஆன்லைன்லேயும் கிடைக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் க்ரீம் பார்க்கலாம். glycolic acid cream 6%லேயே வந்து 2 க்ரீம்ஸ் இருக்கும். இது வந்து க்ரீன் கலர், இன்னொன்று வந்து பர்பிள் கலரில் இருக்கும். நான் அதோட இமேஜ் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இந்த மாதிரி 2 கலர் இருக்கும், நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். பட் நான் யூஸ் பண்ணது வந்து இந்த க்ரீன் கலர் தான். ஸோ நான் இதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அது பற்றினது எனக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. பட் ரெண்டுமே சேம் தான் அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்த வரைக்கும் ரெண்டுமே சேம் க்ரீம்ஸ் தான். ஸோ உங்களுக்கு எது தோணும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். பட் பெட்டர் இதை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் யூஸ் பண்ண இந்த ப்ராடக்ட்கான ரிவ்யூ தான் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் பயம் இல்லாமல் இந்த க்ரீம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி glycolic acid க்ரீமில் 6% ஒன்று இருக்கும், 12%ன்னு ஒன்று இருக்கும். பிகினர்ஸ் எப்போவுமே 6%லேருந்து ட்ரை பண்ணுங்கள். 6% யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின் அதுக்கு பழகினதுக்கு அப்புறமா நம்ம 12%க்கு போகிறது நல்லது. அண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன், நம்ம நைட்டில் இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஃபேஸ் க்ளீனாக தான் இருக்கணும். ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கலாம். நெக்ஸ்ட் டே சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த க்ரீமோட டியூரேஷன் ஆஃப் யூஸிங் பற்றி நம்ம பார்க்கலாம். இதை வந்து எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த க்ரீம் யூஸ் பண்ணி ஒரு லைவ் ரிசல்ட்டு, நீங்கள் விசிபிளான ஒரு ரிசல்ட்டை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் 2 months ஆச்சு யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து விசிபிளான ரிசல்ட்டு தெரியும். நான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்
கன்ஃபார்மாக ரிசல்ட் பார்க்குறவங்களுக்கே நீங்கள் வந்து ஸ்பாட்ஸ் எல்லாம் மறைஞ்சிச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு ரிசல்ட் வேணும்னா கண்டிப்பாக 2 months மேக்ஸிமம் 2 months யூஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த மாதிரி ரிசல்ட் வரும். அதே மாதிரி 2 months யூஸ் பண்ணதுக்கப்புறம் 1 month நம்ம பிரேக் கொடுக்கணும். நம்ம ஸ்கின்க்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும். நம்ம இந்த க்ரீம்ஸை 2 months யூஸ் பண்ணதுக்கப்புறம் 1 month நம்ம பிரேக் விட்டுறணும். இந்த மாதிரி க்ரீம் யூஸ் பண்ணக்கூடாது ஃபேஸ்க்கு. அதுக்கப்புறம் அகைன் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போது இந்த க்ரீமை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். யாரெல்லாம் எந்த டைமில் யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு இது பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரைட்ஸ் அண்ட் க்ரூம்ஸ். உங்களுக்கு இப்போ மேரேஜ் ஆக போகுது அப்படின்னா நீங்கள் ஒரு 2 months முன்னாடியே இந்த க்ரீம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பிக்மெண்டேஷன்ஸ் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்து நல்லா ரெடியூஸ் ஆகிடும். அப்போ உங்களுக்கு வெட்டிங் டைம்ஸில் மேக்கப்லாம் போடுறப்போ அது நல்லா ஸ்கின்ல நல்லா பிளெண்ட் ஆகும். ஸோ எந்த ஒரு மார்க்ஸும் தெரியாமல் மேக்கப் நல்லா செட் ஆகும். அப்போ உங்களுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ வெட்டிங் ஆக போகிறவங்க 2 months பிஃபோர் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நிறைய ஆக்னி ஸ்பாட்ஸ் இருக்குது, பிம்பிள் ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்களும் இதை யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு கிளியரான ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பிரேக் விட்டுட்டு உங்களுக்கு நிறைய இருந்திருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம். பழைய மாதிரி அதிகமாகாமல் தடுக்க நம்ம இந்த க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். 1-2 அதுக்கப்புறம் வரப்போ நம்ம அந்த இடத்துல மட்டும் ட்ரீட் பண்ணி நம்ம அதை மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அதுக்காகவும் இந்த க்ரீம் யூஸ் பண்ணலாம். இதனால் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இது வந்து பர்மனெண்ட்டான சொல்யூஷன் கிடையாது. இது ஒரு டெம்ப்ரரி யூஸ் தான். இதை நம்ம யூஸ் பண்ணுற வரைக்கும் தான் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணுறத விட்டுட்டோன்னா திரும்பி பழைய மாதிரி வர ஆரம்பிச்சிடும். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 months யூஸ் பண்ணுறப்போ ரிசல்ட் இருந்துச்சு. ஸ்பாட்ஸ் எல்லாமே மறைஞ்சிருச்சு. பட் அந்த 1 month பிரேக்கில் எனக்கு 1 weekலேயே வந்து திரும்பி புதுசெல்லாம் பாப்பாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த 1 week தான் வந்து ஸ்கின்னு நல்லா இருந்துச்சு. அடுத்த 1 weekல புதுசாக ஒரு ஆக்னியோ இல்லை பிம்பிள்ஸோ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது எப்பவுமே வந்து டெம்ப்ரரி தான், இது பர்மனெண்ட் கிடையாது. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். கிளைகாலிக் ஆசிட் க்ரீம் 6%ஓட நான் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அட்வான்டேஜஸில் வந்து இதில் எந்த ஒரு பெயினுமே கிடையாது. கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் எடுத்துருங்க. இதில் வந்து பெயின் எதுவுமே இருக்காது. ஏன்னா இது நம்ம ஸ்கின்ல ரொம்ப ஸ்லோவாக தான் ரியாக்ட் ஆகும். ஸ்லோவாக ரியாக்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் மறைக்கிறதுனால இது பெயின் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இதில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். குட் ரிசல்ட்ஸ், நம்மளால விசிபிளான ரிசல்ட் இதை நம்ம பார்க்கலாம். ஒரு ஸோ இதை யூஸ் பண்ண கொஞ்சம் டைம்லேயே வந்து ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி 1 டியூப் கூட ஆகாது. நீங்கள் இது 1 டியூப் வந்து நீங்கள் வந்து 3 months கிட்ட யூஸ் பண்ணலாம். இந்த இதுவும் வந்து நான் 2 months யூஸ் பண்ணிட்டு இன்னும் பாதி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 165க்கு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது வந்து ஒரு குட் ரிசல்ட் கொடுக்கறது ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி இது வந்து ஆக்னி ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணும். இப்போ நம்ம டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் பார்க்கலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ். இது வந்து உடனே ரிசல்ட் கொடுக்காது, இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம முன்னாடியே இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோன்னா, இந்த விசிபிளான ரிசல்ட் கிடைக்க நான் சொல்லியிருந்த மாதிரி 2 months கிட்ட ஆகும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். அடுத்து வந்து இது நம்ம ஃபேஸில் ஏதாச்சும் கட்ஸ் இருக்கோ இல்லை புண்ணு ஏதாச்சும் இருந்துச்சுனாலோ இல்லை புதுசாக பிம்பிள் வந்திருக்கு, ஆக்னி வந்திருக்கு, இல்லை நீங்கள் அந்த ஆக்னிஸ் ஏதாச்சும் பாப் பண்ணியிருந்தீங்கனாலும் அது மேலே இதை போடக்கூடாது. அது போட்டிங்கன்னா உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி காயங்கள் மேலெலாம் நம்ம இந்த க்ரீம் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நான் சொல்லியிருந்த மாதிரி இது தர ரிசல்ட் வந்து பர்மனெண்ட் கிடையாது. இந்த க்ரீமை யூஸ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறத விட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. திரும்பி உங்களுக்கு புதுசாக வர ஆரம்பிச்சிடும். இது ஒன்லி டெம்ப்ரரி க்ரீம் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த க்ரீமை யூஸ் பண்ணுற வார்னிங்ஸை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த வார்னிங் என்ன அப்படின்னா, ஒரு சிலருக்கு சென்சிட்டிவான ஸ்கின்ஸ் இருக்கும், இல்லை காம்ப்ளிகேட்டடான ஸ்கின், எந்த ப்ராடக்ட்டுமே ஒத்துக்காது. ஸோ எல்லா வீடியோலையும் சொல்லுவாங்க நீங்கள் டாக்டரை விசிட் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கிறது முக்கியம்னு சொல்லி. பட் யூஸ் பண்ணுற எல்லாருமே நம்ம அதை பண்ணுவோமான்னு கேட்டால் மாட்டோம். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணுறதுன்னா பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு உண்மையிலேயே சென்சிட்டிவான ஸ்கின்னு, எதுவுமே ஒத்துக்காது, காம்ப்ளிகேட்டடான ஸ்கின் அந்த மாதிரின்னு நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை விசிட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இங்கே நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நீங்கள் பயப்படாமல் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நான் அதுக்கு கேரண்டிலாம் கொடுக்க மாட்டேன். என்னோடய ஸ்கின்க்கு ரியாக்ட் பண்ண மாதிரி மற்ற ஸ்கின்க்கு ரியாக்ட் பண்ணணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ எப்போவுமே பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எப்பவுமே ஒரு டைமும் நம்ம ஒரு பட்டாணி சைஸ், பீ சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பட்டாணியோட அளவுக்கு தான் க்ரீம் எடுத்து யூஸ் பண்ணணும். அதிகமான அளவு, அதை விட கம்மியான அளவு யூஸ் பண்ண வேண்டாம்.